திருநெல்வேலியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து அதன் நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொது பிரச்சனையை அம்பலப்படுத்திய ஆத்திரத்தில் வன்முறையை கையில் எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? திருநெல்வேலி மாமன்ற உறுப்பினரின் மகன் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் தபாக அலுவலகத்திற்குள் புகுந்த அடாவடியில் ஈடுபடும் காட்சிதான் இது. 50வது வார்டு பகுதியில் உள்ள பிரச்சனைகளை படம் போட்டு காட்டிய விவகாரம் இருதரப்பு மோதலாக வெடித்துள்ளது. நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளராக முகமது யாசர் அராஃபத் இருந்து வருகிறார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக சுழலும் இவர் மாநகராட்சி பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடுகள், அடிப்படை பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை அம்பலப்படுத்தியுள்ளார். மக்கள் பிரச்சனைகளை வீடியோவாக இணையத்தில் பதிவிட்டு கவனம் ஈர்த்துள்ளார். இதனால் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பும் மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. குறிப்பாக 50வது வார்டு பகுதியில் நிலவும் பிரச்சனைகளையும் தனது பாணியில் ஊரறியச் செய்துள்ளார். இதனால் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினரான ரசூல் மைதீனுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் முகமது யாசர் அராஃபத் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்துள்ளனர். அப்பொழுது மாமன்ற உறுப்பினர் ரசூல் மைதீனின் மகன் உட்பட 5 பேர் அங்கு வந்துள்ளனர். உள்ளே வந்த அனைவரையும் முகமது யாசரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் 5 பேர் கொண்ட கும்பல் முகமது யாசரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். அத்துடன் மாமன்ற உறுப்பினரின் மகனான சிறுவன் இரும்பு கம்பியை எடுத்து தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் ரத்தம் சொட்ட சொட்ட முகமது யாசர் வலியால் துடித்துள்ளார். பின்னர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவரை சக நிர்வாகிகள் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான புகாரில் மேலப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை தாக்கியது தொடர்பான வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் 5 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒருவரை கைது செய்த போலீசார் தப்பியோடிய மாமன்ற உறுப்பினரின் மகன் உட்பட 4 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனிடையே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆனது போது அவங்களோட மனைவியையும் அவங்களோட தங்கச்சியை அனுப்பிவிட்டு நம்ம வீட்டில் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாங்க. அது சம்மந்தமாக நம்ம சமூக வலைதளத்துலையும் வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து கமிஷனர் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கும் இதுவரை எந்த நடவடிக்கையும் என்ன செய்யலை, இதுவரை எடுக்கலை. 2 முறை நான் மட்டும் தான் ஆஜராயிருக்கேன். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்க மேலே எந்த இதுவும் பண்ணலை. நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கோம். எங்களுக்கு இந்த நிலைமைன்னா பொதுமக்களான உங்களுக்கு எந்த நிலை ஏற்படும் நீங்கள் எதாவது சிந்திங்க. இது ஆல்ரெடி இது சம்மந்தமாக நம்ம சமூகத்தில் பொதுவாக போட்டிருக்கோம். அரசியல் எதிர்ப்பான அவருக்கு சம்மந்தமான ஒரு தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைனா சுகாதார பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் நம்ம எல்லா வார்டுலையும் போட்டுட்ருக்கோம். மற்ற வார்டில் உள்ளவங்களாம் சரி செய்கிறாங்க. இவங்க மட்டும் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, எதையுமே நம்மளை பண்ணால் கூட நம்மளை முடக்குவதற்கும் நம்மளை அடியோடு ஒதுக்குவதற்கான வேலைகள் அத்தனை வேலைகளுமே அவங்க செய்கிறாங்க. திருநெல்வேலியில் மக்கள் பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி மீது மாமன்ற உறுப்பினரின் மகன் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.